அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரரும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார். அதனால் நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிறைய சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் பரிபூர்ண அருளும் நீங்க பெற்று நலமுடன் வாழவும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி நலமுடனும் செல்வ நிலை மேலோங்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே அன்புன்னா காலில் விழுந்துருவாங்க, சண்டைன்னா எதிர்த்து போராடக்கூடியவங்களா இருப்பாங்க. இது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான குணம் அப்படின்னு சொல்லலாம். தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. நீதி நேர்மையோடு வாழ்க்கையை நடத்த விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்ககிட்ட நிறைய அற்புதமான குணநலங்கள் இருக்கும். துலாம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. அதாவது காற்று போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடியவங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டால் தாங்கிக்க மாட்டாங்க. இவங்க ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. துளியுமே ஈகோ இல்லாதவங்க, அகம்பாக்கவும் ஆணவம் இல்லாதவங்க யாருன்னு கேட்டால் இந்த துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட பேச்சு திறமையை சொல்லலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக பேசி தீர்த்து வச்சுடுவீங்க. யாராச்சும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் சமரசம் செய்யணும் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட போய் சொன்னால் போதும், பிரிந்த எதிரிகளையுமே ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுவங்களை கண்டா இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். யாராச்சும் அவதூறு வார்த்தைகளை பேசுறது, தீய எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தாங்களாவும் அந்த இடத்துல இருந்தாங்களாவும் அங்கேருந்து விலகிடுவாங்க. அனைவராலையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றம் இருக்கும். அழகான தோற்றம் போலவே பேச்சிலையும் ஒரு மென்மை இருக்கும். ரொம்பவும் நேர்மையானவங்களாகவும் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டாலுமே அதுக்கு பெரிதாக கவலைப்படாத நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களை மற்றவங்க கவனிக்கும்படியான விஷயத்தில் நீங்கள் நடந்துக்குவீங்க. சொகசாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. மிகப்பெரிய காரியத்தையுமே நீங்கள் ரொம்ப எளிதாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. அதில் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் பெரிய சாதனைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதனையை புரியக்கூடிய வகையில் உங்களோட செயல்பாடுகள் அமையும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும், இந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரருக்கும் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இது பற்றின தகவலை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியில் உள்ள உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள், நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்குங்க. இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் மறைந்திருந்தாலுமே உங்களுக்கு உச்சமாக இருப்பதன் மூலம் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் பகவானோட சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபட போகிறீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் ரொம்பவும் உற்சாகமாக செயல்பட்டு காணப்பட போகிறீங்க. இருந்தாலுமே திடீர் செலவுகள் ஏற்படும். நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது.
தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் இனி காணாமல் போக போகுது. போட்டிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் தெளிவாக சிந்திச்சு எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. சூரிய பகவானோட சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்திறனை அதிகரிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். உங்களோட பணிகளில் எந்த ஒரு தவறும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களோட பணிகளில் முடிஞ்ச வரைக்குமே நீங்களாக முன்னின்று செயல்பட்டால் அதற்கான முழு பலனையுமே நீங்கள் பெற முடியும். குடும்பஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களோட பிள்ளைகள் பற்றிய கவலைகளுமே நீங்கும். உங்களோட உறவினர் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். காரியங்களில் செய்து முடிக்கிறதுல உங்களோட திறமை வெளிப்பட்டு உங்களோட திறமையின் மூலம் பணவரத்து அதிகரித்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் கூட பணிபுரிகிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா வீண் மனக்கவலை உண்டாகும், வீண் அலைச்சலும். அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்யறதன் மூலம் உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க. சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் பல தடைகளையுமே தாண்டி நீங்கள் செயல்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். செயல் திறமை வெளிப்பட்டு காணப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு அமையும். வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விடவே கூடுதலாக பாடங்களை படிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். மனம் தளராமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான போக்கை உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்களோட இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரங்க வெளியூர் பயணம் செல்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். திடீர் பயணம் அமையும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. அவங்க கூட ஏற்பட்டிருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்குமே கூடிய விரைவில் ஒரு முடிவு வந்துடும். தொழில் விஷயத்தில் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மன அமைதி கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரிய தடைகள் ஒவ்வொன்றா சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. எளிதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட விருப்பங்கள் கைகூடும். உங்களோட செயல்களால் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படும். நீங்கள் இந்த மாதம் நிறைய பயன் தரும் காரியத்தில் ஈடுபட போகிறீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவத்தின் மூலமும் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் முழு முயற்சியோடு உங்களோட தொழில் விரிவாக்கம், வியாபார முன்னேற்றத்திற்காக நீங்கள் திறமையாக செயல்பட்டு செய்கிற ஒவ்வொரு செயலையுமே அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறும் வாய்ப்பு அமைய போகுது. இவ்வளவு நாள் நிறைய தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். அதில் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளிப்பட போகிறோம் அப்படின்னு ரொம்பவும் மனக்கவலையில் இருந்திருப்பீங்க. மனக்குழப்பம் நீங்குது, தெளிவு உண்டாக போகுது. எதிர்பாலினத்தார உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் முழு முயற்சியாக எந்த ஒரு செயலையும் செய்கிறதன் மூலம் சாதகமான வாய்ப்பை பெற முடியும். புதிய ஆர்டர்கள் நிறைய வரும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்ட போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் தீரவும், அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமையவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை அம்மனை வணங்கி வருவதன் மூலம் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். வீண் மனக்கவலை தீரும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.